இன்று நாம் கேட்கும் நாவல் இனியவளே. எழுதியவர் அகிலா கோவிந்த். நட்ட நடு ஆற்றில் விட்டுவிட்டார்கள் என்பார்களே, அப்படியொரு நிலைதான் கவிதாவுக்கு ஏற்பட்டது. திடீரென்று ஒரே நாளில் ஒரே கணத்தில் பெட்டியும் கையுமாய் நகரின் நடு வீதிக்கே வந்துவிட்டாள். அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படி ஒரு அபாய புயல் தன்னை தாக்கும் என்று. தனது பொல்லாத சுயகௌரவம் பீரிட்டு கிளம்பும் என்றும் வீராப்பாய் பேசி வீராப்பாய் கிளம்பி போயிற்று. இப்ப என்ன செய்வது? நட்ட நடு வீதியில் பெட்டியும் கையுமாய் அழகான 20 வயது இளம்பெண் நின்றாள். அது எவ்வளவு வேதனையாக, எவ்வளவு கேலிக்குரிய விஷயம்! எத்தனை பார்வைகள் அவளை துளைத்தன, எத்தனை முகங்கள் பிச்சை போடாத குறையாக அவள் மீது பரிதாபப்பட்டன. கவிதா ஒரு கணம் இதற்கு நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாம் என்று கூட நினைத்தாள். ஆனால் அதற்கு முடியவில்லை. போதுமான தைரியம் இல்லை. கோபம்தான் வந்தது. திடீரென்று தன்னை இப்படி நட்ட நடு வீதியில் கொண்டு வந்து விட்ட அனாதை இல்லத் தலைவி ரங்கமணி அம்மாளை உததுடிக்க நினைத்து கொண்டாள். அன்று விடுதி அறையில் வழக்கம் போல் எழுந்து சுறுசுறுப்பாக காலை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். பணியால் வந்து மேடம் அழைக்கிறார்கள் என்றாள். கவிதா இவ்வளவு அபாயகரமான விஷயமாக இருக்கும் என்று நினைக்க கூட இல்லை. உட்கார் கவிதா, உன்னிடம் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ரங்கமணி அம்மாள் பீடிகையுடன் இழுத்து போது கூட கவிதா உணரவில்லை. சொல்லுங்கள் அம்மா என்று பணிவுடன் புன்னகைத்தாள். கவிதா, இந்த விஷயம் முக்கியமானது. அதை எப்படி உன்னிடம் சொல்வது என்ற தயக்கமாக இருக்கிறது. மேடம் தயங்கியதை பார்த்ததும் கவிதாவுக்கு சிரிப்புத்தான் வந்தது. என்ன மேடம் தயக்கம்? தாராளமாக சொல்லுங்க அம்மா, நான் உங்க மகள் மாதிரி என்றால் சிரிப்பு மாறாமல். கவிதா தன் அரிசி பற்கள் அத்தனையும் காட்டி வெகுளியாக சிரித்தபடி கூறினாள். ரங்கம்மா அம்மாளை மேலும் சங்கடப்படுத்தியது. தயங்கி தயங்கி பேச்சு ஆரம்பித்தாள். பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் விஷயத்தை சொன்னாள். விஷயத்தை கேட்டதும் துடித்து போனாள் கவிதா. விஷயம் இதுதான். ரங்கமணி அம்மாள் நடத்தி வரும் அனாதை மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்து வந்தவள் தான் கவிதா. இவ்வளவு நினைவு தெரிந்த முதல் ரங்கம்மாளும் அங்கிருந்த வார்டன்களும் தான் அவளுக்கு சகலமும். அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம். அவர்களும் அங்கு அவளை போன்று இருக்கும் அனாதை ஆதரவற்றோர்கள்தான். இனி இவர்கள்தான் நம் குடும்பம், இவர்கள்தான் நம் வாழ்க்கை என எதுவும் கவலைப்படாமல், முகம் தெரியாமல் தன்னை அனாதை காப்பகத்தில் விட்டு சென்ற பெற்றவர்களை நினைத்து வருந்தாமல் வாழ்க்கையை தொடங்கினவள் கவிதா. அறியா சிறு வயது அந்த பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் என சகலத்தையும் பயிலச் செய்து அவளை ஒரு உலகந்தவராய் உருவாக்கியது அந்த கருணை இல்லம்தான். ஆக கவிதா படித்து முடித்துவிட்டால் இனி வேலை தேடுவதுதான் பாக்கி. உற்சாகமாக சர்டிஃபிகேட்டுகள் அடங்கிய ஃபைலுடன் தன் வேலையை தேடும் படலத்தை ஆரம்பித்தாள். அப்போதுதான் புரிந்தது எவ்வளவு பெரிய மகா சமுத்திர கூட்டத்தில் லட்சத்தோடு லட்சமாக நீச்சல் அடிக்க வந்திருக்கிறோம் என்பது. இருந்தும் கவிதா மனம் தளரவில்லை. துணிவோடு வேலை தேடி படலத்தை தொடங்கினாள். அவள் தொடங்கி 3 மாதம் கூட ஆகவில்லை வேலை தேட. அதற்குள் விடுதி மேடம் ரங்கமணி அம்மாளிடம் இப்படியொரு அழைப்பு, அபாயகரமான அறிவிப்பு. சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வேறு வழியில்லை கவிதா. நான் சொல்லத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நம் பொருளாதார நிலைமை அப்படி. விடுதியில் நீங்கள் சொல்வது புரியவில்லை அம்மா என்று கவிதா பேந்த பேந்த விழிக்கத்தான் செய்தாள். ரங்கம்மாள் அம்மா தைரியத்தை வரவழைத்து கொண்டு விஷயத்தை கொட்டிவிட்டாள். இதோ பார் கவிதா, அனாதைகள் சிறுமியாக வந்து உன்னை படிக்க வைத்து பட்டமும் வாங்கி கொடுத்தாயிற்று. நீயும் சமூகத்தின் உன் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டாய். இந்த அனாதை காப்பகத்தில் நாளுக்கு நாள் புதிதாக பச்சிலும் குழந்தைகள் வரவு வந்து கொண்டே இருக்கிறது. விடுதியை பராமரிக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை ஏற்பாடு செய்யவும் ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஆதலால் சொல்லுங்கள் அம்மா. குரல் உடைய விஷ கசாயத்தை விழுங்குவல் போல் கவிதா கேட்டாள். உன் போன்றவர்கள் உங்கள் தேவைகளை நீங்களே கவனித்து கொண்டு ஒதுங்கி நின்றால் விடுதியை பராமரிக்க அது ரொம்ப உதவியாக இருக்கும் என்றாள். ரங்கமணி அம்மாள் மேலும் தயங்கியதும் கவிதாவுக்கு எரிச்சல் ஏற்பட்டதாக விட்டது. விஷயத்தை பற்றென்று போட்டு உடைத்து விட்டாள். அதாவது நான் விடுதியை விட்டு வெளியேறி தனியே என் சொந்த காலில் நிற்க வேண்டும், அவ்வளவுதானே? என் தேவையை நானே கவனித்து கொள்ள வேண்டும், அப்படித்தானே அம்மா? அப்படி கேட்கும்போதே கவிதாவுக்கு கண் கலங்கிவிட்டது. கவனித்துவிட்ட ரங்கமணி அம்மாளும் சங்கடமாய் தலைசைத்தாள். ஆனாலும் அவசரம் இல்லை கவிதா. நீ நிதானமாய் ஒரு வேலையை தேடிக்கொண்டு உனக்கென்று ஒரு வேலையை அமைத்து கொண்டு இங்கிருந்து சென்றால் போதும். அதுவரை உனக்கு இங்கு தங்கியிருக்கும் அனுமதி உண்டு. அதற்கு பிறகு ரங்கமணி அம்மாள் விடுதி பராமரிப்பு பற்றி, விடுதிக்கு வரும் நன்கொடைகள் குறைந்துவிட்டது பற்றி, தன்னை எதிர்நோக்கும் சிரமங்கள் பற்றி என என்னென்னவோ சொன்னாள். ஆனால் எதுவும் கவிதாவின் காதுகளில் விழவே இல்லை. அவளது பொல்லாத சுய கௌரவம், தன்மானம் விழித்து கொண்டு விட்டது. இவ்வளவு சொல்லிவிட்ட பின்பு இனியும் இவர்களுக்கு பாரமாக இருக்கிறதா என்ற கேள்வி அவளை பிடித்து ஆட்டிக்கொண்டது.
2 நாள் ஒன்றும் ஓடவில்லை. உட்கார்ந்து விடிய விடிய சிந்தித்தாள். தன்னை பற்றி, இனி தான் செய்ய வேண்டியதை பற்றி விதவிதமாக கற்பனை செய்து பார்த்தாள். கற்பனை அவளுக்கு இலகுவாக இருந்தது. கற்பனையில் அவள் பெட்டியும் கையுமாக விடுதியை விட்டு வெளியேறினாள். வேலை தேடினாள். உடனே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பளம். அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கி கொண்டு போய் ரங்கமணி அம்மாளின் மேஜை முன் கொடுத்தாள். விடுதிக்கான தனது நன்கொடை என கூறி ரங்கம்மாள் அம்மாவை திகைக்க வைத்தாள். கற்பனை நன்றாகத்தான் இருந்தது. கவிதாவுக்கு அதுபோல் பெரிய துணிச்சலை கொடுக்கும் ராணிக்காகவும் அமைந்துவிட்டது அந்த கற்பனை. விளைவு தன்மானம், சுயகௌரவம் பெரிது என்று 3 நாளில் பெட்டியும் படுக்கையுமாக யாரிடமும் சொல்லாமல் விடுதியிலிருந்து கிளம்பிவிட்டால். சின்ன துண்டு பேப்பரில் ஒன்றில் சீக்கிரம் வேலை ஒன்றை தேடிவிட்டு தங்களை சந்திக்கிறேன், மன்னியுங்கள் அம்மா என்று ரங்கமணி அம்மாள் பார்வைக்கு மட்டும் எழுதி வைத்துவிட்டு வீராப்புடன் கிளம்பிவிட்டாள். ஆனால் வெளிவந்து உலகத்தை பார்த்த பின்பான் தெரிந்தது தான் எவ்வளவு பெரிய அசட்டுத்தனத்தை செய்திருக்கிறோம் என்று. விடுதியிலிருந்து வெளியேறியதும் கவிதா நேராக பழைய கல்லூரி தோழி வீட்டிற்கு போனாள். முகமலர வரவேற்று தன்னுடன் தங்க வைத்து கொண்டாள் தோழி. இவ்வளவுதானா விஷயம்? நீ எடுத்த முடிவு சரிதான். இதை உன் வீடாக நினைத்துக்கொள். தாராளமாக தங்கி நீ விரும்பும் வேலையை தேடிக்குள். சரிதானே என்று உற்சாகமாக பேசிய போது தன் தோழியை நினைத்து குளிர்ந்து போனாள் கவிதா. ஆனால் 2 நாளில் தோழியின் வீட்டில் பேசிய கிசுகிசு பேச்சு கண்டு துடித்து போனாள். ஏண்டி, அவளுக்குத்தான் புத்தியே இல்லை, உனக்கு எங்கே போச்சு? கண்ட அனாதை கழுதியெல்லாம் வந்து தங்க வச்ச இது என்ன சத்திரமா என தோழியின் தாயார் வாய் கூசாமல் பேசியதும் கவிதாவின் மனம் நொந்து வெந்த புண்ணாகிவிட்டது. திரும்பவும் அந்த பொல்லாத சுயகௌரவமும் வீராப்பும் அவளுக்குள் விழித்து கொண்டது. மறுபடியும் பெட்டியை தூக்கினாள். தோழியிடம் சொல்லாமல் கில்லாமல் கிளம்பிக் கொண்டாள். அன்று முழுவதும் கொதித்த மனதுடன் உதறு துடிக்கும் கோபத்தில் முழுவீச்சாய் வேலை தேடும் படலத்தில் இறங்கினாள். எப்படியும் இன்று ஏதாவது ஒரு கம்பெனியில் வேடி தேடி விட வேண்டும் என்று ஒரே வெறியோடு கம்பெனியாக ஏறி இறங்கினாள். சில இடங்களில் தன் நிலைமையை கூறி மனமுருக பேசியும் பார்த்தாள். அவளை யாரும் கொண்டுகொள்ளவில்லை. ஒரு பொருட்டாய் மதித்து அவளை சர்டிபிகேட்டுகளை கூட புரட்டி பார்க்கவில்லை. பிச்சைக்காரியை விரட்டுவது போல் விரட்டினார்கள். கவிதா நொந்து போனாள். சுவற்றில் அடித்த பந்தாய் அவளது அத்தனை முயற்சியும் பூஜ்ஜியமாய் அவளிடமே திரும்பி வந்து நின்றது. வேறு வழி? இப்போது இதோ நட்ட நடு ஆற்றில் விட்டது போல் நடுவீதியில் பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் ஒன்றில் சோர்வாக கவிதா பெட்டியும் கையுமாக அமர்ந்தபடி. அவளது சிகந்த முகம் மேலும் சிவந்து கொண்டிருந்தது. பாரத மாதாவின் சுதந்திர பூமியில் தனக்கு இப்படியொரு நிலையா, இப்படியொரு அவலமா? எல்லா வழியும் அடைத்து கொண்டது. இனி என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாள் கவிதா. நேரம் இருட்டிக் கொண்டிருந்தது. பேசாமல் அனாதை இல்லத்துக்கு திரும்பிச் சென்று விடலாமா? ரங்கமணி அம்மாளின் காலில் விழுந்து தான் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொன்று விடலாமா? கவிதாவால் இப்படி யோசிக்க முடியவில்லை. நானாவது திரும்ப சென்று அபாரமாக இருப்பதாவது, அதைவிட எங்காவது விழுந்து செத்து விடலாம் என்று வீராப்பு எண்ணம் அலையாய் அடித்து அவளை திக்குமுக்காடச் செய்தது. கவிதா சிந்தித்தாள், குழம்பினாள். கடைசியில் இறுதியாக ஒரு முடிவு எடுத்தவள் போல் எழுந்தாள். பெட்டியும் கையுமாக கடற்கரை சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அப்படி அவள் முடிவெடுத்து பெட்டியுடன் 2 அடி எடுத்து வைத்தாள். தான் இருக்கிறேன், என்னை மறந்துட்டியா குழந்தே? அவளுக்கு வெகுவும் பரிச்சயமாக குரல் அசிரீரியாக ஒலித்தது கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கவிதா. குரலுக்குச் சொந்தக்காரி அந்த போலி மாமி நின்று கொண்டிருந்தாள். போலி மாமியை பார்த்தவுடன் கவிதாவுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடடா, யாரையோ நினைத்தோம், போலி மாமியை நினைக்க மறந்துட்டோமே என்று உள்ளூர வருத்தினாள். போலி மாமி உரிமையாய் அவள் கையை பற்றி வாஞ்சியுடன் தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டபோது அவளுக்கு கண்களெல்லாம் கலங்கிவிட்டது. அம்மா, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். நான் ரொம்பவும் தவித்து போய்விட்டேன். அப்படியே சிறு குழந்தை போல் மாமியிடம் ஒட்டி கொண்டாள். மாமியும் எல்லாம் புரிந்தவள் போல் அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. முகம் பதித்தவளின் தலையை ஆதரவாய் வருடி கொடுத்தாள். நான் இருக்கிறேன், எதற்காக கவலைப்படுகிறாய் குழந்தாய் என்று தைரியத்தை கொடுத்தாள். போலி மாமை வாஞ்சியுடன் அவளை அணைத்தபடியே, நேரமாயிற்று, எல்லாவற்றையும் வீடு போய் பேசிக்கொள்ளலாம் என கைப்பற்றி உரிமையுடன் அழைத்துச் செல்ல ஆரம்பித்தாள். கவிதாவும் மாமியின் அன்பை கண்டு நெகிழ்ந்தபடி பின்தொடர்ந்தாள். அவளுக்கு போலி மாமி நினைவு தெரிந்த நாளிலிருந்தே பரிச்சயமாகி போன அன்பு தெய்வம். கருணை கடல் போல் எப்பொழுதும் அன்பாக பேசுவாள். சிரிப்பும் சிநேகமும் எப்பொழுதும் அவள் முகத்தில் தாண்டவமாடிக் கொண்டிருக்கும். மாமிக்கு போலி மாமி என்று பெயர் வைத்ததே தனி கதைதான். கையில் பெரிய தூக்குச்சட்டி ஒன்றை இடுக்கிக் கொண்டு வெயிலில் சேலை தலைப்பை போர்த்தி கொண்டு விடுவிடுவென காலையில் போலி விற்பனைக்கு துவங்கி விடுவாள். போலி மாமி அந்த ஊரில் தெரியாதவர்களே கிடையாது. மாமி போலி போடும் அழகே அழகுதான். மைதா மாவில் அளவான சர்க்கரை சேர்த்து தேங்காய் பூ துருவருடன் நெய் மணக்க சிறு சிறு போலி தயாரிப்பால். போலியை எடுத்து வாயில் வைத்தால் போதும், விட மனமே வராது, அவ்வளவு ருசி இருக்கும். மாமி அப்படி சுட சுட தயாரித்த போலியுடன் காலையிலேயே வியாபாரத்துக்கு கிளம்பி விடுவாள். மாமியை பற்றி கதையாய் சொல்வார்கள். மாமிக்கு 3
4 மகன்கள் நல்ல நிலையில் நல்ல வேளையில் இருந்தும் வயதான காலத்தில் மாமிக்கு உதவாமல் மாமியை பாரமாக நினைத்தார்களாம். தன் கையே தனக்கு உதவி என்ற வெறியோடு மாமி தனியாக வந்து போலி வியாபாரத்தை தொடங்கி யார் தவையையும் எதிர்பார்க்காமல் காலத்தை ஓட்டுவதை பெருமையாக பேசுவார்கள். கவிதாவும் அதை கேட்டிருக்கிறாள். மேலும் மாமிக்கு இறக்கிற குணம் ஜாஸ்தி. பேருக்குத்தான் வியாபாரமே தவிர வழக்கமான வாடிக்கையான வீடுகளுக்கு போலிகளை கொடுத்துவிட்டால் மீதமிருக்கும் போலிகளை எல்லாம் தெருவில் விளையாடும் சின்னஞ்சிறுமியர்களுக்கு கொடுத்து மாமிக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. மாமியை தெருவில் பார்த்ததுமே குழந்தைகள் அனைவரும் போலி மாமி என்றபடி மாமியை ஆர்வமாக சூழ்ந்து கொள்ளும். அந்த பிஞ்சு மலர்களை கண்டதும் மாமிக்கு குஷி பீத்து கொண்டு வரும். செல்லமாக அதட்டல் போட்டவாறு குழந்தைகளை வரிசைப்படுத்தி போலிகள் அனைத்தையும் கொடுத்து அந்த பிஞ்சுகள் சுவைத்து அசை போடுவதை கண்குளிர பார்ப்பாள் மாமி. அதில் அலாதி சுகம் அவளுக்கு. கவிதாவுக்கு மாமி அறிமுகப்படுத்தியதும் அப்படித்தான். அவளுக்கு நினைவெறி தெரிந்த நாள் முதல் அவர்களது அனாதை இல்லத்துக்கு தினமும் சட்டி நிறைய போலிகளுடன் மாமி ஆஜராகி விடுவார். ஒரு குழந்தையை விடாமல் எல்லோருக்கும் என தேடி பிடித்து போலிகளை கொடுப்பார். ரங்கமணி அம்மாள் எவ்வளவு வற்புறுத்தினாலும் பணம் சிறிதும் வாங்காமல் சென்று விடுவார். ஏதோ குழந்தைகளுக்கு என்னால் முடிந்தது, வற்புறுத்தாதீர்கள் அம்மா என்று மாமி பலமுறை கூறுவது கவிதாவை கேட்டிருக்கிறாள். அப்படி போலியில் ஆரம்பித்த சிநேகம் தான் கவிதாவுக்கும் மாமிக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. கவிதா வளர வளர மாமி போல் தனி பிரியம் கொண்டவளாக மாறிவிட்டாள். மாமிக்கும் கவிதாவை ரொம்ப பிடித்து போயிற்று. ஊர்க்கதை உலகக்கதை என எனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் மாமி சொல்ல அதை கவிதா வாய்ப்பிழந்து கேட்க அனாதை இல்லத்தில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வாகி போனது. அந்த மாமிதான் இப்போது சரியான நேரத்தில் தவித்த கவிதாவுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடன் தங்க வைக்க அழைக்கிறாள். மறுப்பு சொல்லாமல் கவிதா நடந்தாள். மாமியின் வீடு சிறிதாக இருந்தாலும் சுத்தமாகவும் துடைத்து வைத்து அழகுடன் இருந்தது. மாமி தயாராக வைத்திருந்த இரவு உணவை வாஞ்சியுடன் பரிமாறி எல்லாவற்றையும் காலையில் பேசிக்கொள்ளலாம் குழந்தை என கவிதாவை தூங்க வைத்து விட்டாள். ஆனால் கவிதாவின் கதை கேட்ட மாமி முதல் வேளையாக கவிதாவிற்கு தனக்கு தெரிந்த ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்றாள். கவிதாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெரிய ஏற்றுமதி நிறுவனத்தில் மாமிக்கு வேலை வாங்கி தருமளவுக்கு செல்வாக்கி இருக்கிறதா என வியந்தாள். மாமி கவிதாவை ரிசப்ஷனில் உட்கார வைத்துவிட்டு முதலாளியை பார்க்கச் சென்றாள். 1/2 மணி நேரத்தில் புன்னகை ததும்ப வெளியே வந்து, உனக்கு வேலை கிடைத்து விட்டது குழந்தை, மாதம் 3000 சம்பளம் என அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டிய போது கவிதா அசந்து போய்விட்டாள். மறுநாள் அந்த ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் கவிதா. நகரின் பிரதான சாலையில் அலுவலகம் அமைந்திருந்தது. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவரும் அன்போடு பழக கவிதாவுக்கு வேலை ரொம்ப பிடித்து போனது. அலுவலக காரியத்தரசி அவளது வேலைகளை பற்றி விலாவரியாக சொல்லிவிட்டு போனதும் கவனமாக வேலையில் ஈடுபட ஆரம்பித்தாள். அப்போதுதான் எதிர் சீட்டிலிருந்து ஹாய் கவிதா என்ற கவீரமான ஆண் குரல் ஒன்று எழுந்தது. திடுக்கிட்டு போனாள். குரல் வந்த திசையில் மீசையை முறுக்கியபடி குறுஞ்சிரிப்பு பொங்க ஒரு இளைஞன் நின்றிருந்தான். டூத்பேஸ்ட் விளம்பரம் போல் அத்தனை பற்களையும் காட்டி ரோமியோ பார்வை பார்த்தவன் விடாது, நான் பக்கத்து சீட் கிளர்க். இப்படி ஒரு பேரழகி இப்போதுதான் பார்க்கிறேன். ஆஹா, என்ன ஓர் அழகு. சப்பு கொட்டாத குறையாய் அவன் பேச அதில் கொஞ்சமும் ஆர்வமில்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கவிதா. அவளுக்கு இதுபோன்று ஜொல் கூட்டங்களை கண்டாலே அலர்ஜிதான். தினம் தினம் தெருமுக்கில், பஸ் ஸ்டாப்பில், பஸ் இடைஞ்சல்களில் எத்தனை ஜொல்லர்கள் அவள் கண்டிருக்கிறாள். போதாக்குறைக்கு இவன் வேறா? கவிதா அவனை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். அந்த இளைஞனோ விடாது கவிதாவிடம் பேச்சு கொடுத்தான். அசடு வழிந்தான். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எரிச்சல் ஊட்டினான். கவிதா நினைத்து கொண்டாள், இன்னும் அவள் அலுவலக எம்டியை பார்க்கவில்லை. பார்த்தது முதல் வேளையாக இந்த பக்கத்து சீட் ரோமியோ தொல்லையை பற்றி எச்சரித்து வைக்க வேண்டும். மனதில் முடிவெடுத்தபடி இருந்தாள் கவிதா. அன்று மாலை 3 மணி அளவில் எம்டியின் ரூமில் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. ஆர்வமாய் எழுந்தவள் பயம் கலந்த படபடப்புடன் எம்டி ரூமுக்குள் கதவை திறந்து நுழைந்தாள். அப்படியே அதிர்ந்தாள். எம்டி இருக்கையில் முதலாளியாக அந்த பக்கத்து சீட் குறும்புக்காரன் அதே சிரிப்புடன் இருந்தான். குறுஞ்சிருப்பு இளைஞனை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். ஆச்சரியப்படாதே, நான் உன் முதலாளிதான். திரும்பவும் கணீரென்று அவன் குரல் ஒலிக்க கவிதா ஒரு கணம் நம்ப முடியாமல் திகைத்தாள். அவளுக்கு புரியவில்லை. காலை வரை தன்னுடன் எதிர் இருக்கையில் அமர்ந்து கேலியும் கிண்டலுமாய் வேலை பார்த்து திடீரென்று எம்டி ரூமுக்குள் முதலாளி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரண தோரணையுடன் கர்ஜிக்கிறானே, எப்படி இது சாத்தியம்? காண்பது கனவா நனவா? இங்கு என்னதான் நடக்கிறது? இவனது கோமாளித்தனத்தை விளையாட்டு என்ற பெயரில் வேஷம் போட்டு நம்மை பயமுறுத்துகிறானா? கவிதா திகைத்து போனாள். யோசித்தாள். அவனோ அவள் மிரள விழித்து கொண்டிருப்பதை ரொம்பவும் ரசித்தான். முகத்தை சாய்த்து கொண்டு ஆர்வமாய் பார்த்தான். மறுகணம், கவிதா பயப்படாதே, இது வேஷமில்லை. இதுவரை உன் முன் குமாஸ்தாவாக நடித்ததுதான் வேஷம். இதுதான் என் ஒரிஜினல் ராஜா, எம்டி. இந்த எம்டி எக்ஸ்போர்ட்ஸ் சேர்மன் மோகனரங்கத்தின் ஒரே வாரிசு. ராஜா, புரிகிறதா? ராஜா படவிடவென்று அவளது கண்களில் தெரிந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பது போல் பேசினாலும்
கவிதாவின் முகத்தில் மிரட்சி குறையவே இல்லை. அவளது மிரண்ட மான்விழிகள் படபடப்பதை மீண்டும் மீண்டும் அவனையே நம்ப முடியாமல் பார்த்தாள். ராஜா சிரிப்புடன் இருக்கையில் இருந்து எழுந்து விட்டான். என்ன, நம்ப முடியலையா? ஆச்சரியமாய் இருக்கா? வேண்டுமென்றால் கிள்ளிப்பார் என்றால் சற்றென்று குறும்புத்தனமான பேச்சுடன். போலியாய் அவள் முன் கை நீட்டி சிரித்தவனை மேலும் அதிசயமாக கவிதா பார்த்தாள். அவனது ஸ்டைல் கண்ணாடியை மீறி தெரிகின்ற குண்டு குண்டான கண் விழிகள், முன்புற நெற்றியில் அசால்ட்டாக விழுந்து புரளும் கேசம், அடர்த்தியான முறுக்கேறிய மீசை, சிகப்பான அந்த பளபளப்பு முகத்தில் உணர்ச்சிகளை சடார் சடார் என மாற்றி தாண்டவமாட்டும் அவனது வசனங்கள் எல்லாம் அவளை கவர்ந்தது. ஒரு முதலாளிக்குரிய அத்தனை அம்சங்களும் ஒரு சேரக் கொண்டுள்ள இவனை எப்படி கவனிக்காமல் இருந்து விட்டோம் என்று வியப்புடன் ஆழ்ந்திருந்தாள். அவள் வியப்பை மேலும் ரசித்துவிட்டு சற்றென்று ராஜா முகம் மாறினான். எல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான் கவிதா என்றான். காரணமா? என்ன? அப்படி என்ன சார் காரணம்? சற்றென்று சார் மரியாதை காட்டிய அவளது குரலில் ஒலித்தது கேலியான நிஜமான முதலாளியின் பணிவா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கணம் உற்று நோக்கி விட்டு ராஜா தொடர்ந்தான். கவிதா, எந்த ஒரு நிறுவனமும் சரி, அலுவலகமும் சரி, வேலை பார்ப்போரின் திறமையை நம்பியே இருக்கிறது. அவர்களது உழைப்பே அந்த நிறுவனத்திற்கு வெற்றி பெறவும் வீழ்ச்சி அடையவும் காரணமாக அமைந்துவிடும். அப்படி இருக்கும்போது சரியாக பணியாளர்களை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நிறுவனம் இயங்கினால் அதுவே அந்த நிறுவனத்திற்கு பாதகமாய் அமைந்துவிடும். மேலும் நடத்துவது ஏற்றுமதி நிறுவனம். முக்கியமாக டெண்டர்கள் எடுப்பது, பொருட்களை தரம் பார்த்து உரிய நேரத்தில் ஆர்டர் செய்வது, சக கம்பெனி போட்டியாளர்களை சமாளிப்பது என எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதனாலேயே திறமையானவர்கள் வேலை நேரம் வெட்டி பேச்சு வம்படிப்பது பார்த்து வேலை கொடுப்பதே என் வழக்கம். அதன் காரணமாகவே ராஜா வார்த்தைகளை முடிக்காமல் இழுத்தான். கவிதா அவன் சொல்ல வந்ததை முழுவதும் புரிந்து கொண்டவளாய் தொழிலாளி போல் நடித்து, என் திறமையை சோதித்து பார்த்தீர்கள், அப்படித்தானே என்றால் வெடுக்கென்று. தன் திறமை மேல் அவள் சந்தேகப்படுவது குற்றம் போல். அப்படியேதான், நன்றாக புரிந்து கொண்டாய். டெஸ்டில் நான் பாஸ் செய்து விட்டேனா என்று தெரிந்து கொள்ளலாமா சார்? இம்முறை சாரில் வேண்டுமென்று கவிதா அழுத்தம் கொடுத்து பார்த்தாள். தான் அதிலும் 100க்கு 100 மார்க் மதிப்பெண் போதுமா? என்ன, 200? ஆமாம், 100 உன் திறமைக்கு, மற்றொரு 100 உன் அழகுக்கு. நிஜமாகவே நீ அழகு ராணியல்லவா? ராஜா இப்படி சொல்வதும் கவிதா எதிர்பார்க்கவில்லை. சற்றென்று அவளது முகம் சிவந்து போயிற்று. அதை ஆவலாய் கவனித்த ராஜா பேச்சை முடிக்காமல், என்ன அழகு, இருக்குமிடத்தில் ஆபத்து என்பார்கள், அதுதான் சற்று பயமாக இருக்கிறது என்றான், முகத்தை போலியாக சுருக்கியபடி. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று கவிதா கூடவே அவசரமாய் மனதை அலைய விடாமல் வைத்திருக்க, எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது சார் என்றால் பவ்யமாக போலி பீடிகையுடன். தனது பேச்சை வைத்து தன்னையே மடக்கி பார்க்கும் அவளது புத்திசாலித்தனத்தை ராஜா மெச்சிக் கொண்டவாறே ரசித்து கொண்டே சிரித்தான். கவிதா தன் அலைய விடப் போவதில்லை. அடக்கப் போகிறேன். அடக்கப் போகிறீர்களா? ஆமாம், அழகான திமிர் பிடித்த குதிரைகளை அடக்குவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டு. அதுதான் இனி செய்யப் போகிறேன். அவள் சொல்வது ஓரளவு புரிந்தாலும் புரியாதவள் போல் முகத்தை வைத்து கொண்டு கவிதா கேட்டாள். புரியவில்லை, விளக்கமாக சொல்லுங்கள் சார். நான் அழகு குதிரை என்று சொல்வது வேறு ஆரையுமில்லை, உன்னைத்தான். நானா? ஆமாம், நீதான் அந்த அழகு குதிரை. உன்னைத்தான் அடக்கப் போகிறேன் என்று ராஜா கர்ஜனை குரலில் சொன்னான். கவிதா தன் சீட்டுக்கு வந்தவள். அவளுக்கு ஒரு கணம் நடந்தது ஒன்றும் புரியவில்லை. காலை வரை தன்னுடைய குமாஸ்தாவாக வேலை பார்த்தவன் திடீரென்று முதலாளி என்கிறான். தன்னை ஒரு அழகு ராணி, அழகு குதிரை என்றெல்லாம் சீண்டி விளையாடுகிறான். என்னதான் அப்படி இங்கு நடக்கிறது என்று கவிதா குழம்பினாள். அவள் அப்படி குழம்பியதை எதிர் சீட்டிலிருந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்த மைதிலி சிரித்து விட்டாள். என்ன கவிதா, குழம்பினாயா என்றாள். ஆமாம் மைதிலி, இங்கு என்ன நடக்கப் போகிறது? நடப்பதெல்லாம். கவிதா வார்த்தையை முடிக்கவில்லை. எல்லாம் ஒரு விளையாட்டுத்தான் என்று முடித்து வைத்தாள் மைதிலி. விளையாட்டா? ஆமாம், முதலாளி தொழிலாளி விளையாட்டு. முதலாளி தொழிலாளி போல் நடிப்பார், நமது திறமைகளை சோதிப்பார், அதில் பாஸ் செய்துவிட்டால் தான் வேலை. எனக்கும் அப்படித்தான் வேலை கிடைத்தது. என்ன, உனக்கும் ராஜா பரிசோதித்தாரா? நிஜமாவா? தன்னை மறந்து ஆவலாய் கேட்ட கவிதாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் மைதிலி. தலையசைத்தாள். அதுவும் சாதாரண பரிசோதனை அல்ல, விசப்பரீட்சை. விசப்பரீட்சையா? ஆமாம், முதலில் சக குமாஸ்தா போல் பேச்சு கொடுத்து பார்ப்பார். நான் பேச்சில் ஆர்வம் காட்டவில்லை எனில் காதல் வலை வீசி பார்ப்பார். என்ன காதல் வலையா? தன்னை மறந்து கவிதா திடுக்கிட அதை கவனிக்காதவள் போல் மைதிலி தொடர்ந்தாள். காதல் வலைதான். அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி மைதிலி? பசப்பு வார்த்தைகளை காட்டி. பசப்பு வார்த்தைகளா? ஆமாம், இதோ பார் மைதிலி, நாம் 2 பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம். பேசாமல் நாம் இருவரும் காதலித்து கொண்டால், கல்யாணம் செய்து கொண்டால் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்றெல்லாம் ஆசை காட்டினார். அதற்கு நீ மலைக்கவில்லையாக்கும். கவிதா குத்தலாய் கேட்கிறாள் என்பது கூட அறிய முடியாதவளாய் மைதிலி தொடர்ந்தால். நிஜமாகவே நான் மயங்கவில்லை கவிதா. நான் மட்டும் அன்று மயங்கியிருந்தால், அவர் பேச்சை நம்பியிருந்தால்,
அதோ கதிதான், எனக்கு வேலை கிடைத்திருக்காது, மானம் போயிருக்குமா? ஆமாம், காதல் உணர்வுகள் என் மனதில் எழும்பியதாலே உனக்கு வேலை கிடையாது என்று பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். புரியவில்லை மைதிலி. கவிதா, நான் தான் சொன்னேனே, இந்த காதல் விலை எனக்கு வைக்கப்படும் ஒரு பரீட்சை என்று. நான் மட்டும் அவர் பேச்சில் மயங்கி விழுந்திருந்தால் உடனே நான் நிராகரிப்பட்டிருப்பேன். காரணம், நம் கம்பெனியின் கொள்கை அப்படி. கொள்கையா? ஆமாம், வேலை பார்ப்போருக்கு யாரும் காதல் செய்யக்கூடாது, காதல் பற்றி பேசவும் கூடாது, அதுதான் என்றாள் மைதிலி. அட, இது என்ன புது கவிதை என்றாள் கவிதா. கவிதா வியக்க அவளை பார்த்து உற்சாகமாய் மைதிலி கண் சிமிட்டினாள். கதைதான், இதற்கு பின்னணியில் நிச்சயம் ஒரு கதை இருக்கிறது, சொல்லட்டுமா? சொல்லு என்றாள் கவிதா. நம் முதலாளி ராஜா யாரையோ தீவிரமாக காதலித்தாராம். அந்த பெண்ணும் அவரை விழுந்து விழுந்து காதலித்தாராம். கடைசியில் திடீரென்று ஒரு நாள் இவருக்கு குட்பை சொல்லிவிட்டு வேறொருவரை மணந்து கொண்டாராம். நிஜமாகவா என்றாள் கவிதா. நிஜம்தான் கவிதா. அந்த கோபத்தில் தான் ராஜாவுக்கு காதல் என்றாலே, யாரும் காதலித்தாலோ காதல் பற்றி பேசினாலோ பயங்கர கோபம் வந்து விடுவா. நம் ஆஃபீஸ் ஹெட் கிளர்க் ரகசியமாய் என்னிடம் சொன்ன தகவல் இது. மைதிலி சொல்ல கவிதா நம்ப முடியாமல் வாய் பிளக்க கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன, ராஜா காதல் மீது வெறுப்பு உள்ள ஆசாமியா? காதலே அவருக்கு பிடிக்காதா? காதல் செய்தால் கோபம் கொள்வாரா? என்ன ஒரு ஆச்சரியமாய் இருக்கிறது. கவிதாவால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு உடனடியாக தெரிய வேண்டும், மைதிலி சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது. கவிதா 2 நாள் பொறுமையாக காத்திருந்த 3வது நாள் ஏதோ ஒரு விஷயமாக ராஜாவின் ரூமுக்கு போக வேண்டியிருந்தது. அலுவலக விஷயங்களை சொல்லிவிட்டு திரும்ப மனமில்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்படியாவது அந்த காதல் விஷயம் பற்றி ராஜாவிடம் கேட்டுவிடலாமா என்ற யோசனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ராஜா முக்கிய குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தவன் தற்செயலாக நிமிர்ந்தபோது கவிதா நிலையை கவனித்து விட்டான். அவள் ஏதோ கேட்க தவிப்பதை அவள் முகம் குறிப்பில் கண்டுபிடித்து விட்டான். என்ன விஷயம் கவிதா என்றான் ஆச்சரியமாக குரலில் மென்மையை தடவியபடி. ஒன்றுமில்லை, ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க வேண்டும். கேட்க தயக்கமாக இருக்கிறது சார். கவிதா பீடிகையில் இழுத்தாள். தயக்கமா? என்னிடமா? தாராளமாக கேள். கைகளை விரித்தபடி ராஜா சிரித்தான். அது இந்த வந்து போயெல்லாம் வேண்டாம், நேரடியாக விஷயத்துக்கு வா. எனக்கு வேலை இருக்கிறது கவிதா. அவன் குரலில் உரிமையான மிரட்டல் இருந்தது. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டாய் என்றான். காதல் பற்றி. தயங்கமாய் கவிதா இழுத்தாள். அவள் காதல் என்றதுமே சற்றென்று மின்சாரம் பாய்ந்தது போல் ராஜா நிமிர்ந்து கொண்டான். கண்களை கூர்மையாக்கி அவள் பார்வையால் துளைத்தாள். ஆச்சரியமா என்று அறிந்து கொள்ள முடியாதவளாய் கவிதா தவித்தாள். அதான் வந்துட்டியே, வார்த்தைகளை முழுமையாக கொட்டிவிடு. ராஜா மறுபடியும் விரட்டவே. அது வேறொன்றுமில்லை, காதல் உங்களுக்கு பிடிக்காதாம், ஆஃபீஸ் யாரும் காதலிக்க கூடாதாம், உண்மைதானா சார்? ஒரே மூச்சில் படவெளவென்று ஆவலோடு கேட்டுவிட்டு அவன் முகக்குறிப்பை கவிதா ஆராய முயன்றாள். அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் ராஜா பார்வையை கூர்மையாக்கினான். அப்படியார் உனக்கு சொன்னாங்க என்றால் அதே படபடப்பு வேகத்தில். மைதிலி சார். ராஜா சற்றென்று மௌனமாகிவிட்டான். அவன் கண்கள் மட்டும் அவளையே பார்த்து கொண்டிருந்தன. கவிதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் டக்கென்று உண்டு இல்லை என பதில் சொல்வான் என்று நினைத்தவள் அவள் பாட்டுக்கு மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சொல்லப் போகிறான் என்று கவிதா இமைகள் படபடக்க கண்களை விரித்து பார்த்தாள். ராஜா சலனமில்லாமல் பார்வையால் அவளை விழுங்கிக் கொண்டிருந்தான். அவன் மனதில் ஓடுகிற எண்ணத்தை கவிதாவால் படிக்க முடியவில்லை. அந்த திடீர் மௌனம் மேலும் மேலும் அவளை தவிக்க வைத்தது. ராஜா அந்த தவிப்பை ரசித்தவன் போல் குறும்புச் சிரிப்பை படரவிட்டான். உனக்கு அவசியம் உடனடியாக தெரிய வேண்டும், அப்படித்தானே? அது தெரிந்தால் நல்லது. ஆஃபீஸ் கொள்கை வேறு என்று மைதிலி சொன்னால் அதுதான் கேட்டேன். தவறுந்தால் விட்டுவிடுங்கள் சார். இல்லை கவிதா, நான் அப்படி மைதிலிடம் சொன்னது உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் தான் வேறு ஒரு தற்காப்பு காரணத்துக்காகத்தான் அதை சொன்னேன். புரியவில்லை சார். புரியும்படி சொல்கிறேன். வேலைக்கு வருகிற பெண்கள் வந்தோமா, வேலை பார்த்தோமா, சம்பளம் வாங்கினோமா என்றுதான் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அலைகிற கேஸ் போல் முதலாளி சோக்காய் மூக்குமொழியுமாக இருக்கிறானே, இவனுக்கு காதல் வலை வீசி மயக்கி விடலாமே என்றெல்லாம் விஷப்பரீட்சை செய்துவிடக் கூடாதல்லவா? அதனாலே காதல் விஷயம் பிடிக்காது என்று பொய்யை சொல்லி தன்னை தற்காத்து கொன்றேன். மேலும் ராஜா ஒரு கணம் நிறுத்திவிட்டு ஆழமாக பார்த்தான். தொடர்ந்தான். அன்று மைதிலிடம் இருந்து தப்பித்து விட்டேன். ஆனால் போது உன் உருவில் ஆபத்து வரும் போல் தெரிகிறதே. எதற்கும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ராஜா அவளை விஷமமாக பார்த்தவாறு சொல்லி கோபத்தில் முகம் சுண்டி போனது கவிதாவுக்கு. உன் உருவில் ஆபத்து வரும் போல் தெரிகிறதே என்று ராஜாவின் வார்த்தைகள் கவிதாவை பாடாய்படுத்திவிட்டது. உள் மனதை அவள் கண்டுபிடித்து விட்டானா என்ற பயம், தன்னை அவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டானா என்ற கோபம் அன்று முழுவதும் அவளை தூங்க விடாமல் யோசிக்க வைத்தது. ராஜா அப்படி கேட்டது கவிதா ஒரு கணம் அவமானத்தில் அதிர்ந்து விட்டாள்.
அவள் ஒன்றும் பேசவும் இல்லை. அவளால் பேசவும் முடியவில்லை. விருட்டென்று சினம் பொங்கியவளாய் உதடு துடிக்க ரூமை விட்டு வெளியே வந்ததோடும் சரி, ராஜாவும் அவளை கண்டுகொள்ளவும் இல்லை. அவள் கோபத்தை தடுக்கவும் இல்லை. மேலும் கவிதாவுக்கு ராஜா பேச்சில் அலைகிற கேஸ் என்ற சொல்கிற பயங்கர வார்த்தை கோபத்தை உண்டு பண்ணியது. நான் என்ன அலைகிற கேஸா? என்னையும் அந்த அலைகிற கேஸ் லிஸ்டில் தான் அப்படி ராஜா சேர்த்திருக்கிறானா? என்ன ஒரு திமிர் அவருக்கு என அடிக்கடி வெகுண்டு போனால் கூடவே நான் அப்படி காதல் பற்றி கேட்டது தப்புதான். எதுவாயிருந்தாலும் என்ன, நான் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராதே. இப்படி வீணா சுடு வார்த்தைகளை கேட்டு தவிர்த்திருக்கலாம், என் தப்புதான் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டால் இனி வீணாக வம்பு தும்புக்கு இடம் கொடுக்காமல் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என உறுதியுடன் இருந்தாள். கவிதா தான் கொண்ட உறுதியை அடுத்த நாளே செயல்படுத்திவிட்டாள். தனது வேலையை பணிகளையே கண்ணும் கருத்துமாக செய்தாள். அவளுக்கு அவ்வாரம் அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாயிற்று. அவர்கள் ஏஜென்ட் பணிபுரிந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு சொந்தமான 3-4 கப்பல்கள் சேர்ந்தால் போல் துறைமுகத்துக்கு வந்துவிட்டது. 4 கப்பல்களிலும் அன்லோடிங் இருந்தது. நிறைய கண்டெய்னர்களை வெளியிறக்கி உடனடியாக முக்கிய சரக்குகளை டெலிவரி செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. ராஜா ஏறக்குறைய பம்பரமாய்த்தான் இருந்தான். ஏகப்பட்ட ஃபோன் கால்கள், நெருக்கடி ஃபோன் குறிப்புகள், எல்லாவற்றையும் கொஞ்சமும் பதட்டப்படாமல் அதே நேரம் வேலையில் விரைவு காட்டி அவன் செயல்களில் லாவகமாக கண்டு கவிதாவே ஓரிரு முறை வியந்து அதிசயத்தாள். போதா குறையாக அவனுடன் அடிக்கடி காரில் துறைமுகம் செல்ல வேண்டியிருந்தது. அன்லோடிங் ஸ்பாட்டில் சரக்குகள் சரியாக இருப்பதை குறிப்பெடுக்கும் வேலை அவளுக்கு. காரில் ஏறி கவிதா. நேரமாயிற்று என்று ராஜா அவசரமாக அழைத்ததும் மின்னல் வேகத்தில் ஃபைல்களுடன் ஏறி காரில் அமர்வதுதான் அவளுக்கு தெரியும். கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் துறைமுகத்தில் இருப்பாள். அப்படி நெரிசலான வீதிகளில் காரை சிட்டாய் பறக்கவிட்டு ஓட்டும் ராஜாவை வியந்து பார்ப்பாள். அந்த பளபளப்பான சுருள கேசமும் அவனது குழிவிலும் புஷ்டியான கன்னமும் அவளை ரொம்பவும் ரசிக்க வைக்கும். ஓரிரு சமயங்களில் அடக்க முடியாமல் அவளுக்கே கிள்ளி பார்க்க கூட தோன்றும். அப்படி கிள்ளி பார்த்தால் ராஜா என்ன செய்வார் என்றெல்லாம் நினைப்பாள். மறுகணமே என்ன ஒரு விபரீத ஆசை, புத்தி ஏன் இப்படி அலைகிறது என தன்னைத்தானே கடிந்து கொள்வாள். ஆனால் ராஜாவோ அவள் மன போராட்டங்களை கவனிக்காதவன் போல் சாலையில் கவனமாயிருப்பான். ஓரிரு சமயங்களை அவளை நோக்கி திருப்பும் போது சின்ன புன்முறுவலை அவளுக்கு தேவாமிர்தம் போல் இருக்கும். மறுபடி திரும்ப மாட்டானா, தன்னை நோக்கி புன்னகைக்க மாட்டானா என்று அவள் முன்முகத்தையே பார்த்து கொண்டிருப்பாள். ஓரிரு சமயம் ராஜா திரும்புவான். அவள் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை கண்டுபிடிக்கும் போது சற்றென்று கேள்வி கேட்பது போல் கவிதா முகபாவனைகளை மாற்றிவிடுவாள். ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத கேள்விகளை கேட்டு வைப்பாள். ராஜா முகம் சுளிக்காமல் பதில் சொல்வான். மறுபடியும் ஒரு புன்வருவல், ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். அன்று இரவு கவிதா வீடு வந்ததும் ஒன்றும் ஓடாது, தூக்கமும் வராது. ராஜா முகம்தான் மறுபடியும் வரும். அந்த புன்வருமல் சிரிப்பு அவளை ரொம்பவும் இம்சித்தது. பயம் தன்னை தானே வாட்டும். ராஜாவை எதற்கு நினைக்க வேண்டும்? ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றியே நினைத்து கொண்டு என்னவாயிற்று எனக்கு? என்னதான் நடக்கிறது? எதற்கு இந்த வீண் விபரீத ஆசைகள்? மனதில் கேள்விகள் தாண்டவமாடும். மனதை அடக்கி பார்த்தால் கவிதா தன் நிலை என்ன, நான் யார் என்பதை பற்றியெல்லாம் நினைப்பாள். எல்லாம் இரவோடும் சரி. காலையில் எழுந்துவிட்டால் எப்பொழுதும் அலுவலகம் செல்வோம், எப்பொழுது ராஜாவை பார்ப்போம் என நினைப்பிலேயே படபடப்பாய் சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விடுவாள். அந்த படபடப்பு அவளை அசைதீர பார்த்த உடனே அடங்கிவிடும். ஓரிரு சமயங்களில் ராஜாவுடன் தன்னை கவனித்து கொண்டு கவிதாவும் திடுக்கிட்டிருக்கிறாள். அவள் வேலையில் கவனமாக இருக்கும்போது தற்செயலாக நிமிர்வாள். ராஜா தன்னையே வைத்த கண் வாங்காமல் நோக்குவது கண்டு சிவந்திருக்கிறாள். ஒருவேளை ராஜாவிற்கு மனதில் துளிர்விட்டிருக்கிறமோ, இதயம் இனம் புரியா படபடப்பை நம்மை போலவே அவருக்கும் ஏற்பட்டிருக்குமோ என்றெல்லாம் நினைப்பாள். ஆனால் அடுத்த கணமே எந்தவித மனசலனம் இல்லாமல் அவன் வேலை பார்ப்பது கண்டு ஏமாந்து போவாள். மைதிலி சொன்னது போல் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ராஜாவை பற்றி பயப்பட வேண்டாம், அவர் அதிகம் நெருங்க மாட்டார், அளவோடுதான் பழகுவார். நிஜமாகவா? ஆமாம். பெண்கள் என்றால் அவருக்கு அலர்ஜியா? ஆம், அன்று அவர் காதல் தோல்வி கதையெல்லாம் சொன்னேனே, அதிலிருந்து பெண்கள் அவருக்கு அலர்ஜியாகிவிட்டார்கள் என்றாள் மைதிலி. தோழி மைதிலி இப்படி சொன்னதும் கவிதாவுக்கு சிரிப்புதான் வந்துவிட்டது. அடக்கி கொண்டாள். காதலாம் கத்திரிக்காயாம், ஏமாந்து விட்டாராம். நன்றாக கதை விட்டிருக்கிறார், நீயும் ஏமாந்து விட்டாயே என்று எண்ணிக்கொண்டாள். ராஜா சொன்ன தற்காப்பு காரணம், அலைகிற கேஸ் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது எழுந்து அவளை பயமுறுத்தின. எந்த கணத்திலும் தன் மனநிலையை அவள் கண்டுபிடித்து விடக்கூடாது. தன்னை சீப்பாய் சராசரி பெண்ணாக லிஸ்டில் சேர்த்து விடுவாரோ என்ற பயம் விஸ்வரூபமாக ஆட்டியது அவளுக்குள். ஆனால் அந்த வாரம் அவள் கொண்டிருந்த மனநிலைக்கேற்ற ராஜா கூப்பிட்டு அந்த விஷயத்தை சொன்னதும் மகிழ்ச்சி தாண்டவமாடிவிட்டது. கவிதா, இன்று மாலை நீ ஃப்ரீதானே? என்னுடன் வர முடியுமா
எதற்கு சார் என்றாள் கவிதா. வீடு வரைக்கும் தான். வீட்டிற்கா சார்? ஆமாம், வீட்டில் அம்மாவிடம் உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். அம்மாவிற்கு உன்னை பார்க்க வேண்டுமென ஆசை. ஒரு நாள் வீட்டிற்கு அழைத்து வரச் சொன்னார் என்றாள். அதான் கேட்டேன். வருகிறாயா? வருகிறேன் சார் என்றாள் கவிதா. காது மடல்கள் அதிர சிறு குழந்தையை ஐஸ்கிரீம் கிடைத்தது போல் உற்சாகமாக தலையாட்டினாள் கவிதா. வருகிறேன் சார் என்று ராஜாவிடம் சொல்லியது முதல் கவிதாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. உற்சாகம், சந்தோஷம் பீரிட்டு கிளம்பியது. அப்படியே மேலும் கீழும் குதித்து உடம்பை ஆட்டுவது போல் உணர்ந்தாள். ராஜா வீட்டுக்கு அழைக்கிறார்கள். அவரது தாயார் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்காக தன்னைத்தானே கேட்டு பார்த்தாள். ராஜா சொல்லிய போதெல்லாம் நிஜம்தானே? நம்மிடம் தானே பேசினார், நம்மைத்தானே வீட்டுக்கு அழைத்தார் என்றெல்லாம் எண்ணி தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். கண்கள் அவளையும் அறியாமல் கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தது. 5 எட்ட வேண்டியதுதான். ராஜாவுடன் கிளம்ப வேண்டியதுதான். உதடுகள் முணுமுணுக்க கவிதா சொல்லி பார்த்து கொண்டாள். 5 மணி. அவள் நினைப்பு போலவே எல்லாம் நடந்தது. ராஜா புன்முறுவலுடன் ரூமை விட்டு வந்து வருகிறாயா என்று கேட்டதும் குதி போட்டு கொண்டு கவிதா கிளம்பினாள். காரை வெளியே எடுத்து கவிதா ஏறியதும் சற்றென்று பறக்க விட்டான். சற்றென்று பிரேக்கை பிடித்து கவிதா, ஒரு முக்கியமான விஷயம் என்றான். என்ன? ஒரு நிபந்தனை என்றான். நிபந்தனையா? ஆமாம். வீட்டில் அம்மாவிடம் பேசி முடித்தும் நானே திரும்பவும் காரில் உன்னை டிராப் செய்து விடுவேன். இதுதான் நிபந்தனை. அவன் என்னென்னவோ ஏதோ சொல்லப் போகிறான் என்று பயந்தவள் அவன் சற்றென்று இப்படி சொன்னதும் தன்னை மறந்து சிரித்து விட்டாள். பலமாக தலையாட்டினான். அவள் குபீரென்று சிரித்ததை ரசித்தாள். அகலவென்று மணிகளை சிதறவிட்டது போல் முத்துப்பற்கள் வரிசையில் வெளிவந்த சிரிப்பில் அந்த குழுவிலும் பளபளப்பு கண்ணம் பரவசம் முழுவதையும் சற்றென்று பார்த்து அழகை ரசித்து கொண்டு இருந்தான். நிச்சயம் இவள் பேரழகிதான். தனக்குள் உதடுகளுக்குள் முணுமுணுக்கத் தொடங்கினான். அவன் மன ஓட்டத்தை அறியாதவளை கவிதா, அம்மா எப்படி இருப்பார்கள், அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்து விட்டது என்றாள் அசட்டு கேள்வி கேட்டபடி. இம்முறை ராஜா சிரித்து விட்டான். அவர்களும் உன்னை போல் பேரழகிதான், சிறு வயதில் அழகாக இருந்தார்களாம் என்றாள். போதுமா? ராஜா மறுபடியும் சிரித்தான். கவிதாவுக்கு சற்றென்று புதிராயிருந்தது. நாம் ஒன்று கேட்க அழகி அது இது என்று கேலி செய்கிறாரே என்று கூட கோபம் தோன்றியது. மறுகணமே அவன் தன்னை ஊடுருவி பார்த்த ஆழமான பார்வை அவன் விளையாடவில்லை என்பதை உணர்த்தியது. உன்னைப் போலவே அழகி என்ற வார்த்தை காதில் ரிங்காரமிட்டு அவளை ஒரு ஆட்டு ஆட்டியது. ராஜா தன்னை சந்தர்ப்பங்களை அடிக்கடி கவனிக்கிறார். தான் கவனிக்காத போது தன்னை வெகுவாக ரசிக்கிறார் என்ற உள்ளம் உண்மை சந்தோஷத்தை அவளுக்குள் பாய ஆரம்பித்தது. கண்கள் படபடக்க அவனை பார்த்தாள். ராஜாவோ முகம் மாறி சீரியஸாக காரை செலுத்தி கொண்டிருந்தான். விற்றென்று அடித்த தென்றலில் அவனது சுருள் கேசம் சற்றே களைந்து முன்னெற்றியில் லாவகமாய் விழுந்திருக்க அகன்ற நெற்றி, நீண்ட நேரான நாசி, எதிரொலியாய் கண்விழிகள் செதுக்கியது போல் முகவாய். சந்தேகமே இல்லை, இவனும் அழகந்தான். மெய் மறந்து அவனையே ரசித்த கவிதா கூடவே இமைகளை மீறி பொறுப்புணர்ச்சியையும் உறுதியான ஸ்திரமான தன்மையும் அவனது ஒவ்வொரு செய்கையிலும் இருப்பதை பார்த்து வியந்தாள். அதற்குள் கார் ராஜாவின் பங்களாவை நெருகிவிட்டது. கூர்கா அவசரமாக திறந்துவிட சற்றென்று உள்ளே நுழைந்த இதுதான் நான் வசிக்கும் குடில் கவிதா என்று ராஜாவை அதிசயமாக பார்த்தாள். குடிலா? பங்களா போல் அல்லவா காட்சி தருகிறது. உள்ளுக்குள் வியந்தவளுக்கு அவன் குடில் என்று சொன்னதன் அர்த்தம் சற்று நேரத்தில் புரிந்தது. பங்களாவைச் சுற்றிலும் விஸ்தரமான இடம், அழகிய பச்சை பசேல் புல்வெளிகள், தோட்டப்பகுதியில் வேலி போடப்பட்ட வகையான செடிகள், வண்ண வண்ணமாக வழி நெடுக பூத்து குலுங்கும் உற்சாக மலர்கள், நிழல் சேர்க்கும் பெரிய பெரிய மரங்கள், எல்லாமே ஒரு அழகிய சோலை வனத்தில் நுழைந்த உணர்வையே அவளுக்கு ஏற்படுத்தியது. எல்லா அம்மாவின் கைவண்ணம், அவர்களது முக்கிய பணியே இவைகளை பராமரிப்பதுதான். அவள் வியப்பை பார்த்து ராஜா சொல்லியபடி பங்களாவுக்குள் அழைத்துச் சென்றான். கவிதா பங்களாவை அளவெடுத்தவாறே உள்ளே நுழைந்தாள். பளபளப்பான பளிங்கு கற்கள், விசாலமான நீல நிறமான அறைகள். ராஜா வித்தியாசமான ரசிகர் போலும் என எண்ணிக்கொண்டாள். ராஜா மாடிப்படி ஏறி பெரிய ஹாலில் நுழைந்தான். அந்த விஸ்தரமான ஹாலில் ஓரமாய் சிறிய நாட்காலி ஒன்றில் அமர்ந்தபடி சற்று வயதான பெண்மணி ஒருவர் மூக்கு கண்ணாடி உதவியுடன் ஊசியும் நூலுமாக எதையோ உன்னிப்பாக பண்ணி கொண்டிருக்க, இவர்கள்தான் என் அம்மா, சும்மா இருக்க மாட்டார்கள், எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டிருப்பார் என்றார் ராஜா. ராஜா காட்டியபடி புன்னகையுடன் நெருங்கினான். பேச்சு சத்தம் கேட்டு அந்த பெண்மணியும் நிமிர்ந்து பார்த்தாள். அவர்தான் ராஜாவின் அம்மா அன்னபூரணி. எனக்கு பொண்ணு பார்த்து விட்டார்கள், இனி கல்யாணம் நடக்க வேண்டியதுதான் பாக்கி. பங்களாவை விட்டு கிளம்பிய சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவளை வீட்டில் இறக்கிச் சென்று விட்டான் ராஜா. கவிதாவிற்கோ இடி விழுந்தாற்போல் இருந்தது. அன்று முழுவதும் ராஜா வீட்டுக்கு போனது, தனது தாயார் சந்தித்து என்றெல்லாம் குதூகலித்த அவளது மொத்த சந்தோஷமும் வெடித்து சிதறியது.
பெண் பார்த்து விட்டார்கள் என்றால் யார் அந்த பெண்? ராஜாவிற்கு மனைவியாக வரப்போகும் அந்த அழகு மங்கை யார்? ராஜா சொல்வதை பார்த்தால் ஏற்கனவே பார்த்து முடிவெல்லாம் செய்து விட்டார்கள் போல் அல்லவா தெரிகிறது. அப்படியானால் நிச்சயமாக அந்த பெண் நானாக இருக்க வாய்ப்பே இல்லை. கவிதா அப்படி சிந்தித்தாள். அந்த நினைப்பிலேயே அவள் கண் கலங்க வந்துவிட்டது. இவ்வளவு மணி நேரமும் ராஜா அருகில் இருந்தது மெய்மறந்து அவளை ரசித்து மகிழ்ந்தது. இப்படிப்பட்டவனுக்கு பழக சந்தர்ப்பம் கிடைத்தது. தான் பாக்கியசாலிதான் என்று நினைத்து கொண்டது எல்லாமே திடீரென்று சூன்யமாய் பகல் கனவாய் மாறிவிட்டது. கண்டு திடுக்கிட்டாள் கவிதா. சோர்வாய் வீட்டுக்குள் நுழைந்தவளைக் கண்டு போலி மாமியும் திடுக்கிட்டாள். என்னவாயிற்று குழந்தே என்று ஆவலாய் கேட்டவளின் ஒன்றுமில்லை, சற்று தலைவலி அம்மா, தூங்கினால் சரியாகிவிடும் என சமாளித்தாள். அந்த நிலையிலும் மறுநாள் போலிக்கு தேவையான கடலை பருப்பை அளவை பார்த்து எடுத்து நீரில் ஊறப் போட்டாள். காலையில் கிளற வேண்டிய வெள்ளப்பாகிற்கு வெள்ளக்கட்டிகளை எடுத்து வைத்தாள். பாத்திரங்கள் ஒன்று விடாமல் கழுவி வைத்து வரிசையாக அடுக்கினாள். வேலைகளை முடித்துவிட்டு தூங்கச் செல்வதற்கு தூக்கம் வரவில்லை. ராஜாவின் வார்த்தைகள் தீயாய் சுட்டன. எனக்கு பெண் பார்த்து விட்டார்கள் என்ற அந்த வார்த்தைகளை மட்டும் கொட்டாமல் ராஜா சென்றிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இன்று எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன், எப்படியெல்லாம் மகிழ்ந்திருப்பேன். எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் பொசுக்கிவிட்டாரே. கவிதாவால் தாங்க முடியவில்லை. இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விட்டாற் போல் வருந்தினாள். நெடுநேரம் தூக்கம் வராமல் புரண்டு படுத்த அப்படியே தூங்கி போனாள். காலை கண் விழித்தவளை மாமி நெருங்கி தலைவரி சரியாயிற்றா குழந்தை என்று கேட்டதும் தான் சுய நினைவுக்கு வந்தாள். தற்செயலாக நெற்றியில் கை வைத்தாள். திடுக்கிட்டாள். நெற்றி முழுவதும் பரபரவென்று தைலம் போல் சருகுகளாக காய்ந்திருந்தது. பயப்படாதே குழந்தை, தலைவடின்னு சொன்னியே, அதான் நான் இஞ்சி சாறையும் பூண்டையும் நறுக்கி தைலத்தை இரவும் தேய்த்து விட்டேன். தலைவலி சரியாயிற்றா? மாமி மறுபடியும் வினவ. மாமியின் அன்பைக் கண்டு ஒரு கணம் மகிழ்ந்து போனாள். இருக மாமியை கட்டிக்கொண்டாள். எல்லாம் சரியாயிற்றா அம்மா என்றபடி மாமியின் தோளில் புதைந்து கொண்டாள். அவளுக்கு அக்கணம் மாமிதான் சகலமும் என்று தோன்றியது. தானும் மாமியும் மட்டும் போதும், யாரும் வேண்டாம். வீணாய் மனதை அலைய விட்டு ஆசை வைத்து மனதை கெடுப்பானேன். இறுக்கமாக ஒரு கணம் நினைத்து கொண்டாலும் மறுகணமே ராஜாவின் முகம் மனதில் எழுந்து தள்ளாட வைத்தது. குழப்பமான மலையிலேயே அன்று அலுவலகத்துக்கு கிளம்பினாள். நேற்று முதலாளியின் வீட்டிற்கு சென்றிருந்தாயே? ஆவலாய் தோழி மைதலி விசாரித்த போது கூட கவிதா சுரத்தை இல்லாமல் தலையை மட்டுமே ஆற்றினாள். புரியாமல் மைதலி அகன்றாள். மனம் முழுவதையும் வேலையில் திருப்பி பாரம் அகன்று சூழ்ந்து விடலாம் என்றுதான் கவிதா பார்த்தாள். ஆனால் அதற்கும் முடியவில்லை. அன்று பார்த்து எதுவும் இல்லாததால் அவளுக்கு சுத்தமாக வேலையும் இல்லை. பழைய ஃபைல்களை வேண்டுமென்றே இழுத்து போட்டு கணக்குகளில் டேலை செய்து விடுவோம் என்று நினைத்தாள். ஃபைல் ரூமுக்குள் நுழைந்து அவளது செக்ஷன் ஃபைல்கள் முழுவதையும் தூக்க முடியாமல் தூக்கி எடுத்து வந்தாள். தூசி தட்டி அவற்றை பிரிக்க ஆரம்பித்தாள். இன்டர்காம் கிணுகிணுத்தது. அவசரமாய் எடுத்தவளின் காதுகளில் கவிதா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிடம் வருகிறாயா என்றது ராஜாவின் குரல். ராஜாவின் குரலை கேட்டதுமே டக்கென்று ஒரு சிலிர்ப்புடலுக்குள் ஓட்டியது. அந்த சிலிர்ப்பு படபடப்பு எல்லாம் அனாவசியம் என்று தனக்குத்தானே கடித்து கொண்டாள். முடுக்கிவிட்ட இயந்திரம் போல் இயந்திர கதியாய் வேறு எந்த நினைவுகளையும் அண்டவிடாமல் கவிதா ராஜா முன் போய் நின்றபோது அவளை ஊடுருவி பார்த்த ராஜாவுக்கு அடக்க முடியாமல் சிரித்துவிட்டான். என்னவாயிற்று உனக்கு என்று கேள்விகளை ராஜா வீசினான். கவிதா எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடித்து விட்டானோ என்ற ஆச்சரியத்தில் மிரள மிரள விழித்தாள். எனக்கா ஒன்றும் ஆகவில்லை சார் என்றாள் சமாளித்தபடி. இல்லை, உனக்கு என்னவோ ஆகிவிட்டது. நேற்று என் வீட்டுக்கு வந்து சென்றது முதல் எதையோ பறிகொடுத்தது போல் ஆகிவிட்டாய். உன் அழகிய முகம் வாடிவிட்டு உனக்கு தலைவலி வேறு வந்துவிட்டது. அப்படி என்னதான் நடந்துவிட்டது? உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தலைவலி என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று திணறி கேட்டவளை சிரிப்புடன் கூர்மையாக பார்த்தான். மாமி சொன்னார். வரும் வழியில் பார்த்தேன். எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது. நான் சொன்ன ஒரு வார்த்தை உன்னை இப்படி பாடாய்படுத்தி விட்டது. அப்படித்தானே? சொல் கவிதா. சார், என்ன சொல்கிறீர்கள்? வெடுக்கென கவிதா கேட்டதும் உள்ளுக்குள் அவன் தன்னை நன்றாக கண்டுபிடித்து விட்டானே என்ற உணர்வு பலமாய் வாட்டியது. ராஜாவோ அவளை ஊடுருவும் பார்வை பார்த்தபடியே பேசினான். கவிதா, எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனதை வாட்டிய விஷயம் எதுவானாலும் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அது உண்மையில்லை. என்ன சொல்கிறீர்கள் சார்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாள் கவிதா. ராஜா புருவங்களை உயர்த்தியவன். இன்னுமா புரியவில்லை? சரி, புரியும்படி சொல்கிறேன். எனக்கு பெண் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னது பொய். பெண் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணை அம்மாவிடம் காட்டி செலக்ஷன் வேலை நடந்து வருகிறது. நேற்று உன்னை வீட்டிற்கு கூட்டி போனதும் அதற்குத்தான் என்றான். நிறுத்தி, இப்போது எல்லாம் புரிகிறதா என்றபடி ராஜா கண் சிமிட்டினான். குங்குமமாய் சிவந்து போனாள் கவிதா. சீட்டிற்கு வந்த கவிதாவிற்கு ஒன்றும் ஓடவில்லை. ராஜா சொன்னது மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இது உண்மையா? இல்லை ராஜா விளையாடுகிறாரா
எப்படி என் மனக்கலக்கத்தை கண்டுபிடித்து என்னை காட்டிக் கொடுத்தது? நடப்பதெல்லாம் நிஜமான சொற்கள்தான் ராஜாவிடம் இருந்து வந்ததா? ஒருபுறம் நம்ப முடியாமல் உணர்ச்சிகள் அவளை அலைக்கழித்தன. மறுபுறம் தான் வகையாய் ராஜாவிடம் அகப்பட்டு கொண்டோம். தான் விரும்புவதை ராஜா நன்றாக உணர்ந்து விட்டார் என்ற பயம் கலந்த உணர்ச்சி பூதாகரமாய் கிளம்பி அவளை தாக்கியது. நேற்று ராஜா ஒரு பொய்யை சொன்னதும் தான் வாடிய மலர்போல் ஆனது. இன்று தன் நிலையை கண்டுபிடித்து உண்மையை சொன்னதும் தான் மலர்ந்து போனது. தன்னை வகையாய் மாட்டிக் கொடுத்து விட்டது என்பதை புரிந்து கொண்டாள் கவிதா. மைதிலி அவள் நெடுநேரம் விரித்து கொண்டிருப்பதைக் கண்டு தோளை தட்டி, பகல் கனவா? நன்றாக கனவு காண்கிறாய். நினைவு கவிதாவுக்கு வந்துவிட்டது. அசட்டுச் சிரிப்புடன், இரவு தலைவலி, நெடுநேரம் தூங்கவில்லை, அதான் இப்படி சமாளித்து வேலையில் ஆழ்ந்தாள். ஆனாலும் அவளையும் அறியாமல் மனதில் சந்தோஷம் நீரூற்றாய் கிளம்பிக் கொண்டிருந்தது. ராஜா தன்னை துப்பறிந்து கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அதற்காக கடிந்து கொள்ளவில்லையே என நினைத்தாள். முன்பு வேலையில் சேர்ந்த புதிதில் பணியாட்களை மனதை கண்டபடி அலைய விடக்கூடாது என்று மைதிலிக்கு ராஜா எச்சரித்த விஷயமெல்லாம் அவளுக்கு ஞாபகமாயிற்று. ராஜா அப்படி நம் மனதை கண்டுபிடித்ததற்கு தன்னிடம் கோபம் கொள்ளவில்லை, தன்னிடம் சம்மதம் சொன்னதாக அர்த்தமாயிற்றோ என்றெல்லாம் மனம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பி அவளை திணறடித்தது. திணறிக் கொண்டிருந்த கவிதாவுக்கு சிந்தனை மறுபடியும் தடைபட்டது. மறுபடியும் இன்டர்காம் ஒலி. அடுத்தவளை ரிசப்ஷனில் குரல் அதிரச் செய்தது. உங்களை தேடி விடுதி தலைவியாம் ரங்கமணி அம்மாள் என்று சொல்கிறார்கள், பார்க்க வந்திருக்கிறார்கள். ரங்கமணி அம்மாள் என்ற பெயரை கேட்டதும் தான் ஷாக்கடித்தது போல் உணர்வு வந்தது அவளுக்கு. அடடா, அம்மாவை மறந்தே போய்விட்டோமே என்று வீராப்பாய் விடுதியில் விட்டு கிளம்பியதும், வேலை தேடியதும், வாழ்க்கையை வெறுத்து முடிவு கொள்ள நினைத்ததும், போலி மாமி உதவிக்கரம் நீட்டி அவளுக்கு அபயம் அளித்தது எல்லாம் அவள் நினைவில் ஓடியது. நிலைமை இப்படி இருக்கு, எப்படி ரங்கம்மாவை மறந்து போனேன்? அவர்களுக்கு போலி மாமி வீட்டில் இருப்பது, வேலை தேடியிருப்பது போன்ற தகவல்களை கூட தெரிவிக்கவில்லையே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று யோசித்தவாறே அதற்குள் இதுவரை வளர்த்து உருவாக்கிய இடத்தை மறந்து விட்டோமே, உதாசீனப்படுத்தி விட்டோமே என்று அவ பெயரை கொண்டு விட்டோமே என்று பதறி துடித்து போனாள். விறுவிறுவென்று எழுந்த ரிசப்ஷனுக்கு ஓடி வந்தாள் கவிதா. தன்னுடைய பழைய மூக்கு கண்ணாடியை இடுக்கியவாறு தன்னை ஆவலாய் எதிர்நோக்கி கொண்டிருந்த ரங்கமணி அம்மாளை கண்டதும் உணர்ச்சிகள் தாங்க முடியாமல் அவர்களை அப்படியே இறுக கட்டி கொண்டாள் கவிதா. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்களை ரொம்பவும் சிரமப்படுத்தி விட்டேன் என்று சிறு குழந்தை போல் தன் தோளில் முகம் புதைத்து தேம்பி கவிதாவையே கண்டு ரங்கமணி அம்மாளும் நெகிழ்ந்து போனாள். கண் கலங்க அவளது தலை நிமிர்த்தி பறிவுடன் வாரி விட்டாள். எனக்கு எல்லாம் தெரியும் குழந்தை, எல்லாவற்றையும் மறுநாள் வந்து மாமி சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் எங்களையெல்லாம் பிரிந்து இப்படி எங்களை துடிக்க வைத்து விட்டாயே அம்மா என்று போது கவிதாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. சேயிடம் தஞ்சமடைந்த குஞ்சு பறவை போல் ரங்கமணி அம்மாவோடு அப்படியே ஒட்டி கொண்டாள். ரங்கமணி அம்மாள் தான் அவளை தேற்றினால். கவலைப்படாதே கவிதா, எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்திருக்கிறது. உனக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்திருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சிதான் என்றாள். ரங்கமணி அம்மாள் பேச்சு அவளை ஆறுதல் படுத்தியது. அவள் வேலை பார்க்கும் அலுவலகம் பற்றி, அவளது முதலாளி பற்றி எனக்கு நன்கு தெரியும். அவர்கள் ரொம்பவும் நல்லவர்கள். நீ வரவே இடத்திற்குத்தான் வந்திருக்கிறாய், எனக்கு ரொம்பவும் நிம்மதியாக இருக்கிறது என்று ரங்கமணி அம்மாளின் பேச்சு கவிதாவை மகிழ்ச்சியுறச் செய்தது. ரங்கமணி அம்மாள் அது இதுவென்று பேசிவிட்டு கடைசியில், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் கவிதா என விஷயத்திற்கு வந்தாள். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அம்மா என்றபடி கவிதாவும் கன்னத்தில் கை வைத்தவாறு ஆவலாய் பார்த்தாள். ரங்கமணி அம்மாளும் அந்த விஷயத்தை சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அவள் நிலையில் சொல்லித்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை அவளுக்கு. ரங்கமணி அம்மாள் மெல்ல மெல்ல அந்த விஷயத்தை கவிதாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள். கவிதா முழு முகமும் மெல்ல மெல்ல மாறி பேயறந்தாற்போல் ஆயிற்று. கவிதாவின் முகம் பேயறைந்ததை போல் ஆகிவிட்டது. அவளது வாழ்க்கையில் அந்த அளவிற்கு அவளது முகம் வெளியேறியதும் இல்லை. விஷ கசாயத்தை சாப்பிட்டவள் போல்தான் துடித்தாள். ரங்கமணி அம்மாள் சொல்லும் விஷயமும் நம்பும்படியாக இருக்கிறதா கவிதா? அவர்களது அனாதை இல்லத்தில் வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஒருவர் இருக்கிறாராம். அவர் பெரிய மனதுடன் தாராள குணத்துடனும் கொண்டவர். பெரியவர்தான் கவிதாவின் செலவுகளை சிறு வயதிலிருந்தே பராமரித்து வருகிறாராம். சிறுவதை முதல் அவள் கல்லூரி மாணவியாய் தேர்ச்சி பெற்று ஆனது வரை தேவைப்பட்ட அனைத்து செலவுகளையும் அவர்தான் ஏற்றுக்கொண்டாராம். அவளது செலவுகளுக்கு கொடுக்கப்பட்டவை அனைத்தும் அவர் கொடுத்த பணத்தில் இருந்துதானாம். சொல்லப்போனால் இப்படி நெடுநெடியென கவிதா உருவாகி இருப்பதற்கு காரணம் அவர்தானாம். ஆக டிவியில் நிகழ்ச்சியில் ஸ்பான்சர் பண்ணும் கம்பெனிகளைப் போல் அவர்களது வாழ்க்கையில் ஸ்பான்சர் பண்ணியவர் அந்த பெரியவர். அந்த பெரியவரை பற்றி தன் ரங்கமணி அம்மாள் கதையாக சொல்லி முடிக்க கவிதா வியப்பில் உச்சிக்கே சென்று விட்டாள். நீங்கள் சொல்வதெல்லாம் ஜமா அம்மா, நான் அவரை பார்த்தது இல்லையே, இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியவில்லை என்றாள். அப்பாவியாக விழித்தவளின் தலை கேசத்தை ஆதரவாக கோதியவாறு, எல்லாம் உண்மைதான் கவிதா என்றாள் ரங்கமணி அம்மாள் உறுதியான குரலில். உன்னிடம் எவ்வளவு நாள் இதை சொல்லாததற்கு காரணமும் இருக்குது. என்ன காரணம் அம்மா என்று கவிதா கேட்டாள் ஆச்சரியத்துடன். அது அந்த பெரியவர் விரும்பாதுதான்.
நான் தான் பணம் கொடுத்து வளர்க்கிறேன், என்னால் தான் நீ வளர்கிறாய் என்றெல்லாம் அவர் தம்பட்டமோ தற்பெருமையோ கொள்வதே இல்லை. அந்த பெரியவரின் விருப்பமும் அதுவே. சொல்லுங்கள் அம்மா, உனக்குத்தான் தெரியுமே கவிதா, நம் விடுதியை பராமரிக்க போதுமான நிதி வசதி இல்லை. நான் தெரிந்திக் கொண்டிருந்தேன் போன்ற சமயத்தில் பெரியவர் உதவும் போது மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். இப்போது இந்த பெரியவர் மனிதரை பற்றி சொல்லட்டுமா? நிறுத்திவிட்டு ரங்கமணி அம்மாளை பார்க்க கவிதா மேலும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த பெரியவரின் பெயர் முருகானந்தம். பெயருக்கேற்றது போல் தீவிர முருக பக்தர், பரம்பரை பணக்காரர், ஏகப்பட்ட நிலபுலன்களை சொந்தக்காரர். அவர்தான் 18 வருடத்திற்கு முன் நம் விடுதிக்கு வந்தார். அப்போது நீ சுட்டி குழந்தையாக துரு சிறுமியாக இருந்தாய். சுறுசுறுப்பான உன்னை பார்த்ததுமே அவருக்கு பிடித்து போயிற்று. அதனாலேயே உடன் உனது படிப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்ளப் போவதாக உறுதியுடன் சொல்லிவிட்டார். நானும் மகிழ்ச்சியோடு சமைத்துவிட்டேன். அது முதல் உனக்கு தேவையான செலவுகளை மாதம் தவறாமல் பணம் அனுப்புவார். அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பார். எண்ணி பார்ப்பாரா? நான் அவரை பார்த்ததே இல்லையே அம்மா என்றாள் கவிதா. வியந்து போய் கேட்ட கவிதாவை கண்டு ரங்கம்மா அடக்க முடியாமல் சிரித்தாள். அதற்கு காரணம் இருக்கிறது கவிதா. நான் சொன்னேனே, அவர் புகழை சிறிதும் விரும்பாதவர் என்று. அதனாலேயே அவர் தன்னை உன்னிடம் காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை. மேலும் நீ மற்ற பெண்களோடு பெண்களை வளர்வதை விரும்பினார். உன்னை நீ அறியா வண்ணம் பலமுறை வந்து பார்த்திருக்கிறார். நானோ அவருக்கு அடிக்கடி காட்டியிருக்கிறேன். நல்ல பெண்ணாய் நீ வளர்கிறாய் என்று அவர் சந்தோஷப்பட்டதும் உண்டு. சொல்லியவாறு அந்த ரங்கம்மாள் பெருமூச்சொன்றை விட்டு இளைப்பாறியவாறு பேச்சை நிறுத்தினாள். கதைபோல் காது மடல்கள் அதிர தலையாட்டி கொண்டிருந்த கவிதாவிற்கு உற்று பார்த்தாள். கவிதா, நான் இன்னும் விஷயத்துக்கு வரவில்லை. இனிமேல் தான் விஷயத்துக்கு வரப்போகிறேன். உன்னிடம் அதை சொல்ல தயக்கமாகவும் இருக்கிறது. நீ சந்தோஷம் கொள்வாயா மாட்டாயா என்ற பயமும் இருக்கிறது. வீடுகீடன் நிறுத்திய ரங்கம்மாளின் அவசரமாய் குறுக்கிட்டு, என்னவானாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அம்மா என்று தயக்கத்தை நீக்கினாள் கவிதா. ரங்கமணி அம்மாள் தனது பெரும் உடம்பை சிலுப்பிக் கொண்டு, கவிதா, நான் அன்று விடுதியில் உன்னிடம் நீ படித்து முடித்து விட்டாய், இனி உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னேன். சிரமம், விடுதிக்கு வரக்கூடாது என்று சொன்னேன். விடுதியில் பொருளாதார நிலை அப்படி என்றெல்லாம் சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? ஞாபகம் இருக்கிறது அம்மா என்றாள் கவிதா. அதனால் தான் நீ ரோசம் கொண்டாய். பெட்டியும் கையுமாக சொல்லாமல் கொள்ளாமல் உடம்பி கிளம்பி விட்டாயே. கவிதா பலகீனமாய் தலையசைத்து ரங்கமணி அம்மாளை தொடர்ந்தாள். ஆனால் நான் சொல்ல வந்தது வேறு. நீ சொந்த காலில் நின்று கொள்ள வேண்டும். இனி விடுதியில் சிரமம் வைக்கக்கூடாது என்று சொன்னதன் அர்த்தம் வேறு. நீதான் தவறாக புரிந்து கொண்டாய். என்ன தவறாக புரிந்து கொண்டேனா அம்மா என்று கேட்டாள் கவிதா. ஆமாம், தவறாக புரிந்து கொண்டாய். நான் அப்படி நீ சொந்த காலில் நிற்க நீ வேலை தேடிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. பின் எதற்காக அம்மா? இரு சொல்கிறேன் கவிதா. நான் சொன்னதை பெரிய மனிதர் முருகானந்தம். அப்பொழுது ரொம்பவும் வயதாகிவிட்டது. அவருக்கு உற்றார் உறவினர்கள் என யாரும் அவருக்கு இல்லை. அவருக்கு ஒரே ஒரு அடங்கா பிடாரி மகன் மட்டும்தான். அடங்கா பிடாரி மகனா? ஆம். அவன் சொன்ன பேச்சை கொஞ்சமும் கேளாதவன். அவன் கிழித்த கோட்டை தாண்டி எல்லா கெட்ட பழக்கங்களையும் தன்னை ஆழ்த்தி கொண்டவன். கொஞ்சமும் பொறுப்பும் என்பதே அவனுக்கு கிடையாது. அதனாலேயே முருகதாசன் ரொம்பவும் மடைமுடைந்து விட்டார். தனது பிஸ்னஸையும் சரி, சொத்தையும் சரி, இவன் ஒருவேளை பாலாக்கி சீரழித்து விடுவானோ என்ற பயம் அவரை குடைய ஆரம்பித்து விட்டது. ஆதலால் அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார். என்னை சந்தித்து அவரது முடிவையும் சொன்னார். என்ன விஷயம் அம்மா என்றார் கவிதா. அவரது கம்பெனியும் சொத்துக்கையும் நிறுவதி காப்பாற்ற ஒரு பொறுப்பான ஆள் தேவை. அது வேறு யாருமில்லை, நீதான் என்ற முடிவுக்குத்தான் அவர் வந்திருந்தான். அதை சந்தர்ப்பம் வரும்போது உன்னிடம் சொல்லி உன் சம்மதத்தை பெறவே உன்னிடம் பணித்திருந்தேன். ஆனால் நீயோ நான் சொன்னதை தவறாக அர்த்தம் கொண்டு உடனே கிளம்பிவிட்டாய். இப்போது எல்லாம் புரிகிறதா என்றாள் ரங்கமணி அம்மா. என்ன, நானா அவரது பொறுப்புகளை எல்லாம் பார்த்து கொள்வது? என் மீது அவ்வளவு நம்பிக்கை என்றாள் கவிதா. விழிகள் விரிய ஆச்சரியப்பட அதிசயமாய் கேட்டவளை சாந்தமாய் பார்த்தாள் ரங்கமணி அம்மாள். அவரது கணிப்பு மட்டுமில்லை, எனது கணிப்பும் அதுதான் கவிதா. பெரியவர் எவ்வளவோ உதவிகள் நமக்காக செய்திருக்கிறார். அவருக்கு தகுந்த கைமாறு செய்ய இதுதான் நமக்கு நல்ல சமயம் என நானும் எண்ணுகிறேன். நீ என்ன சொல்கிறாய் கவிதா? கவிதாவால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை. திடீரென்று அவள் தலையில் பெரும் பாரத்தை ஏற்றி அவளை ஓடச் சொல்வது போலவே அவள் உணர்ந்தாள். கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக சிந்தித்து பார்க்கவும் ஆரம்பித்தாள். கவிதாவால் நம்ப முடியவில்லை. அடுத்து வந்த சில வாரங்களில் மின்னல் போல் பல காரியங்கள் நடைபெற்றன. ரங்கமணி அம்மாளும் அந்த பெரிய மனிதர் அசந்துதான் போனாள். பேசும் அவரது குரலும் அமைதியான அந்த கம்பீரமும் அவளுக்கு மரியாதையை கூட்டியது. கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தும் எளிமையான அந்த வயதிலும் தளர்வில்லா சுறுசுறுப்புடனும் இருந்த அவரை கண்டு பிரமிக்கத்தான் செய்தாள். முருகதாசன் கனிவுடன் பேசினார். தனது நிலைமையை பொறுமையாக விளக்கினார். கவிதா வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால்தான் சந்தோஷம் கொள்வதாகவும், அவளை போன்ற அனாதை இல்லத்தில் பொறுப்பாய் வளர்ந்தவர்களால் தான் தனது நிர்வாகத்தை பொறுப்பாக சரிவர கையாள முடியும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். ஏனோ நன்றி கடனோ எதுவோ
கவிதாவால் அவரது பேச்சை தட்ட முடியவில்லை. ஓரிரு தினங்கள் சிந்தித்து அவகாசம் கேட்டு திரும்பி வந்தாள். நன்கு சிந்தித்தாள். கடைசியில் ஒரு மனதாய் முடிவெடுத்தாள். ராஜாவிடம் போய் சொன்னபோது, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கிறது, தாராளமாக அணைத்துக்கொள் என்றாள் குறும்பு சிரிப்புடன். கவிதா பதில் பேசாது அவனது கண்களையே ஊடுருவினாள். நிஜமாகவே அவனுக்கு நாம் இங்கிருந்து போவதில் வருத்தமில்லையா என அறிய முயன்றாள். அவள் நினைப்பை ராஜா ஊகித்தானோ என்னவோ. அதற்கேற்றால் போர் ஒரு நல்ல திறமைசாலி இங்கிருந்து போவதை நினைத்தால் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய? உன் மீது எனக்கு நிறைய அக்கறை உண்டு. உன் முன்னேற்றத்திற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. தாராளமாக போய்வ கவிதா என்றான். ராஜா மனமுவந்து விடை கொடுத்தான். கவிதா கரம் கூப்பி நன்றி சார் என்றாள். உன் மீது எனக்கு அக்கறை உண்டு என்ற அவனது வார்த்தைகள் அவளை ரொம்பவும் நெகிழச் செய்தது. ஆனாலும் ராஜாவின் நினைவு அவளை வாட்டியது. மறுபடியும் சிந்தித்து தடுமாறினாள். நாம் எடுக்கும் முடிவு சரிதானா? ராஜாவை விட்டு போக வேண்டுமா? ராஜாவை பிரிந்து நம்மால் இருக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்து அலைகளித்தாள். ராஜாவின் முகம் மட்டும் மீண்டும் மீண்டும் அவள் முன் தோன்றி மனதை சிறகடிக்க வைத்து சிரமத்துடன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். வேறு வழியில்லாமல் இவ்வளவு வருஷம் பரிவு காட்ட நம்மை வளர்த்த அந்த பெரியவருக்கு நன்றி கடனாகவாவது இதை செய்தாக வேண்டும் என்று உறுதி எடுத்து கொண்டாள். மறுநாள் புதுப்பெண் போல் புது பொலிவுடன் முருகதாசன் முன் போய் நின்றபோது பெரியவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ரொம்பவும் சந்தோஷமாயிற்று. அம்மா, எங்கே நான் நினைத்தது எல்லாம் கைகூடாமல் போய்விடுமோ என்று பயந்து போய்விட்டேன் என்றார். இனி என் கவலையெல்லாம் பறந்துவிட்டது. வா, ஒரே வாரத்தில் உனக்கு அலுவலக பொறுப்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து விடுகிறேன் என்றார் உற்சாகமாக. பெரியவர் எழுவதை பார்த்தும் கவிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஒரே வாரத்திலா என வியந்தவளை அவர் விரிகள் விரிய பார்த்தாள். ஆமாம், ஒரே வாரத்தில் தான். நீ நினைப்பது போல் கஷ்டமில்லை, ரொம்பவும் சுலபம்தான் அம்மா. அதிலும் நீ புத்திசாலி பெண், உடனே கற்றுக்கொள்வாய், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முருகதாசன் அவளை ரொம்பவும் உற்சாகப்படுத்தினார். தாமதிக்காமல் அன்றே அவளது அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றார். பெரிய 4 மாடி கட்டிடமாக இருந்தது. டவர்ஸ், அதுதான் அவரது அலுவலகம். டவர்ஸின் கீழ்ப்புறம் முழுவதும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என கடைகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. மேல்புறத்தில் ஆஃபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பளபளப்புடன் ஆஃபீஸ் முகப்பு போர்டிலும் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அலுவலக அறைகை, கம்ப்யூட்டர், ஃபேக்ஸ் மிஷின் என சகல நளினத்துடன் படு பந்தாவாக இருந்த ஆஃபீஸை கண்டு கவிதாவே ஒரு கணம் அரண்டு போனாள். முருகதாசன் தனது பிரத்யோக ரூமுக்குள் அவளை கூட்டிப் போனார். ஆஃபீஸ் பணியாளர்கள் எல்லாம் அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆஃபீஸ் செயல்பாடுகள், 20 வருட அசுர வளர்ச்சி பற்றியெல்லாம் அவளுக்கு விரிவாக விளக்கினார். நமது முக்கிய பணி கட்டுமான தொழில்தான் அம்மா. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பணியை திறம்பட செய்து கொடுப்பதுதான் நமது வேலை, நமது முக்கிய சிறப்பம்சம். அத்தகைய சிறப்பான திறமை படைத்த வல்லுநர்கள் நம்மிடம் வேலை செய்கிறார்கள். அவர்களை நல்ல விதமாக ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்குவதுதான் என்னால் கம்பெனியை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வர முடிந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் என்றாலே பலருக்கு துணிந்து தங்களது கான்ட்ராக்டுகளை தரும் அளவுக்கு கட்டுமான சந்தையில் நமது பெயர் நிலைத்து நிற்கிறது. ஆனால் இப்போது என்னால் தொழிலை உடல்நலம் காரணமாக சரிவர கவனிக்க முடியவில்லை. இனிமேல் நீதான் எல்லாவற்றையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்றார். காது தொங்கட்டான் அதிர கவிதை பலமாக தலையாட்டினாள். இது சாதாரண பொறுப்பு அல்லவே. அவர் நினைப்பது போல் கொஞ்ச நாளில் கற்றுக்கொள் முழு நிர்வாகத்தையும் சீர்படுத்தி விடலாம் என்ற கணக்கு பொய்யாகி விடுமோ என மலைத்தாள் கவிதா. அவள் நினைப்பதை புரிந்து கொண்டவள் போல், கவிதா, இதில் உனக்கு பணியை பற்றி சொல்லிவிடுகிறேன் என்றார். அம்மா, 2 வருடமாக கம்பெனிகள் கணக்குகள் வரவேண்டிய பாக்கி தொகைகளை உடனே வசூல் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். அதையெல்லாம் நாம் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள். இப்படி செய்ததன் மூலம் நம் கம்பெனியை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். புரிகிறதா அம்மா என்றார். முருகதாசன் கேள்விக்கு கவிதா மறுபடியும் பலமாக தலையாட்டினாள். அவளுக்கு இருக்கையை காட்டி உட்கார வைத்தார் முருகதாசன். ஒன்றும் அவசரமில்லை, இன்று ஓய்வெடுத்து கொண்டு நாளையில் இருந்து பணியை ஆரம்பித்தால் போதும் என்றார். அம்மா என்ற அவரின் வார்த்தையை நன்றி கலந்த மறுப்பு தெரிவித்துவிட்டு அன்றே வேலையை ஆரம்பித்தாள் கவிதா. இடையில் ஆடிட்டர் ஒருவரின் உதவியாளராக கொஞ்ச நாள் பணியாற்றிய அனுபவம் அவளுக்கு ரொம்பவும் கை கொடுத்தது. பேங்க் பேலன்ஸ், பில் கிளியரிங், கிரெடிட் செக்குகள், லேபர் டீலிங்ஸ், பெயிண்டிங் கேசஸ் என வந்த முதல் நாளே அனைத்து பிரிவுகளிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். முருகதாஸுக்கு சிறிது நேரம் துடிப்பாய் அவள் வேலையை செய்வதே, பணியாளர்களை கூப்பிட்டு தனக்கு தெரியாத விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதை ஆர்வமாக கவனித்தார். திருப்தி அடைந்தவராய் கிளம்ப ஆரம்பித்தார். கிளம்புவதற்கு முன், அம்மா, மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்துவிடு, டிரைவர் உன்னை அழைத்து வருவார் என்று ஸ்டீம் காரை காட்டியவாறு அகல கவிதாவிற்கு குழப்பம். பெரியவர் சொல்வதை பார்த்தால் தன்னை அவருடன் பங்களாவில் தங்கச் சொல்வார் போலிருக்கிறதே. மேலும் பெரியவர் தனது பொறுப்புகளை ஒப்படைத்து நான் முதலாளியாகவே பொறுப்பேற்று கொண்டது போல் அல்லவா நினைத்து கொண்டார். அவரிடம் எப்படியும் தெரிவிக்க வேண்டும். நான் உதவுவதற்காக மட்டும் தான் பொறுப்புகளை ஏற்கிறோம். தான் காட்டும் நன்றி கடனாய் அவருக்கு சேவை செய்ய மட்டுமே நாம் இருக்கிறேன் என்பதை எப்படி அவருக்கு உணர்த்துவது? நான் பழைய கவிதாதான், பங்களாவில் கவிதா அல்ல.
தான் தங்கப்போகும் பெரியவர் பங்களா அல்ல, போலி மாமியுடன் அவருடைய வீட்டில்தான். இதையெல்லாம் உடனடியாக பெரிடம் விளக்க வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். தனக்குத்தானே முடிவெடுத்து கொண்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் கவிதா. சற்றென்று திடீர் வேகத்துடன் திறக்கப்பட்ட அவனது கதவை திடுக்கிட்டு பார்த்த கவிதாவுக்கு கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன. கலைந்த தலையும் அடர்த்திய தாடியும் ஒருவன் அனாயசமாக நுழைந்து அவளை கொஞ்சமும் சட்டை செய்யாது எதிர்ச்சேறு சற்றென்று கால் நீட்டி அலட்சியமாக அமர்ந்து கொண்டு படபடவென அழைப்பு மணியை அழுத்தினான். பதட்டமாய் ஓடிவந்த பணியாளர்கள் பார்த்து, யார் இந்த பொட்டச்சி என்றால் அகம்பாவமான குரலில் கர்ஜனை பொங்கியது.